ஓகே, வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 13வது நாள். நேற்று பார்த்தீங்கன்னா 73.45 அந்த மாதிரி இருந்தோம். இன்றைக்கி எப்படின்னு தெரில. ஓகே, முதல்ல எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். (72.90) இருக்குங்க. கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா நேற்று கரெக்டாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணியிருக்கோம், ப்ரோட்டீன் எடுத்திருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் வரும். பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டம்ளர் வார்ம் அப், அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி இல்லைன்னா சியா சீட் போட்டு நைட்டே சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்காங்க. அது போட்டு வச்சு ஊற வச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? மண்டேலேருந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே நான் 3 லிட்டர் ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற 3 லிட்டர் வாட்டருக்கு டேக்குன்னு எடுத்துருவேங்க. 7 மணிலேருந்தே நான் வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா? ஈவினிங் 7 மணிக்குள்ளே நான் 3 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. மார்னிங் சப்பாத்தி யாரும் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? மார்னிங் பார்த்திங்கன்னா ஏதாவது இட்லி இல்லைன்னா 2 தோசை இல்லை நீங்கள் கொஞ்சோண்டு உப்புமா அந்த மாதிரி எடுத்துக்காங்க. சரிங்களா? மார்னிங் வந்து நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்க வேண்டாம். ஈவினிங் சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. ப்ரெட்டு மைதா வந்து தவிர்த்துருங்க. மைதா ப்ரெட்டு வேண்டாம். ஓகேவா? வீட் ப்ரெட் அந்த மாதிரி இருந்ததுன்னா 2 வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டுக்காங்க. ஓகே, இனி இந்த நாள் எப்படி கண்டினியூ பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி 2 இட்லிங்க. சரிங்களா? சட்னி செய்யலை, பட் நான் அதுக்கு பதிலாக இது இட்லி பொடி வச்சுக்கலான்ட்டு ஆயில் சேர்த்திக்க மாட்டேன். அப்படியே இட்லி பொடி வச்சுக்குவேன். ப்ரோட்டீனுக்கு ஒரு எக் எடுத்துருக்கேன், ஒரு ஆப்பிள். சரிங்களா? ஃபைபர் கண்டென்ட்டுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். மார்னிங், அதாவது 30 டேஸோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். சரிங்களா? சப்பாத்தி எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் மாவு ஐட்டம் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஃபைபர் கண்டென்ட்டு காலையில் ஏன்னா நல்ல ஆகாரமாக எடுத்துக்கிறதுக்காக நான் ஒரு முட்டையை சேர்த்திருக்கேன். ஃபுல் எக்கு தான். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மஞ்சக்கரு வேண்டாம்னா 2 ஒயிட் எக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எக் ஒயிட் வந்து 2 எக் ஒயிட் எடுத்துக்காங்க. ஓகேவா? அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா கீரை வந்துருந்தது. அது தண்டங்கீரை தான் வாங்கிக்கிட்டோம். காட்டுக்கீரை வந்தீங்கன்னா குழம்புக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ தண்டங்கீரை வந்து நம்ம பொரியலுக்கு பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒர்க் இருந்தது, பட் கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா தண்டங்கீரை அரியிறது கொஞ்சம் ஈஸியான வேலை தானுங்களா. ஸோ 10 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளே அரிஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட், அதாவது காய்கறிகள் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா இந்த மாதிரி கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா முருங்கீரை, மற்றபடி சுக்கிட்டிக்கீரை இந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அரியருக்கு. ஸோ இந்த தண்டைக்கீரை வாங்கிட்டேன்னா தண்டைக்கீரை, பாலக்கீரை அது மாதிரி இது வாங்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சரிங்க? அதனால் தண்டங்கீரை வாங்கி நான் அரிஞ்சிக்கிட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30. ஸோ 11:30க்கு நான் பார்த்திங்கன்னா இதுதான் வாட்டர் மெலன் தான் எடுத்துக்கிட்டேன். நான் வாங்கி வச்சது அப்படியே இருந்தது, கொஞ்சம் மீதி ஹாஃப் இருந்தது. ஸோ அதையே எடுத்துக்கிட்டேன். வாட்டர் மெலன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். பாப்பா போ, முட்டை எடுத்து இப்போ போதுப்பா, கொஞ்சம் இப்போ போதுப்பா, வேணாம். ஐயோ அப்பா போதுப்பா. கொஞ்சோண்டு ஊற்றுப்பா. ரசம் இருக்குது, அதான் கொஞ்சோண்டு ஊற்று சொல்கிறேன். கொண்டா இங்கே அப்படியே குடிச்சிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் இப்போ நிறைய வேணாம்ப்பா. போது உனக்காப்பா. அப்புறம் உனக்கு காமிக்கிட்டா? இங்கே டன் போட்டுரு. டன்னு போடு.
எடு ஆஃப் பண்ணாது இரு உட்காசாமே அவ்வளோ எடுக்க வேண்டாம். நாம் என்ன அவ்வளோ எடுக்காத, ஆ அவ்வளோ எடுக்கணும். கட் பண்ணிடு. பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு தான் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீரை தான் சரிங்களா. ஃபுல்லாமே ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. கார்போஹைட்ரேட்டுக்கு சாப்பாடு எடுத்துருக்கோம். எக்குக்கு ஒரே ஒரு முட்டை, அதாச்சு ப்ரோட்டீனுக்கு ஒரே ஒரு எக் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஹெல்த்தியாக லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம ஆரோக்கியமாக நம்ம கம்மி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் லஞ்ச் நல்லா ஆரோக்கியமாக நிறைய காய்கறிகள், இன்னும் ஒரு காய்கறிகள் சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான் சரிங்களா. ஓகே, மணி பார்த்திங்கன்னா இப்போ நான் 4:30 ஆகிடுச்சிங்க. 4:30 பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா நம்ம எக் எடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு எக் எடுத்துக்கலான்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நைட்டு இது பண்ணிக்கலான்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃபுட் எடுத்துக்காங்க. அதாவது எக்கு ப்ரோட்டீனுக்கு எக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் சேஞ்சுக்காக ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். சரியா இப்போ ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னர் பார்த்திங்கன்னா 2 எக் தோசை எடுத்திருக்கேன். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 2 எக் தோசை சரிங்களா. அவ்வளோதான் நம்மளுடைய டின்னர். ஸோ இந்த டே இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, கரெக்டாக டயட்டில் இருங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.